சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உலகின் பல நாடுகளை ஒரே நேரத்தில் ஒழுக்கி வரும் அடுத்தடுத்த பேரிடர்களும் மனித உயிர்களை பலியாக்கும் அதிர்ச்சி சம்பவங்களும் சர்வதேச அரங்கில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. இந்தியாவில் 22வது மாடியில் ஏர் கண்டிஷனர் வெடித்து ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து, வெனிசுலாவை உலுக்கிய பேரழிவு, நிலநடுக்கத்தில் கால்பந்து உலகையே சோகத்தில் ஆழ்த்திய குடும்ப துயரம், மேலும் ஐரோப்பாவை முடக்கி வரும் வரலாறு காணாத வெப்ப அலை ஆகியவை உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஐரோப்பா முழுவதும் உயிர்களை பறித்து வரும் கொடிய வெப்ப அலை, இத்தாலி மற்றும் ஜெர்மனியில் உருகி சரியும் உள்கட்டமைப்புகள், பெர்லினில் பொதுமக்களை காப்பாற்ற களமிறக்கப்பட்ட நீர்ப்பிரங்கிகள், மேலும் ஜெர்மனியில் காடுகளில் எரியும் காட்டுத்தீயால் 2ஆம் உலகப் போர்க்கால வெடிகுண்டுகள் வெடித்து மீட்புப் பணிகளை சிக்கலாக்கியுள்ள பரபரப்பான நிலை என உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள இந்த முக்கிய சர்வதேச சம்பவங்களின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். வெனிசுலாவை தாக்கிய நூற்றாண்டு பேரழிவிலிருந்து ஒட்டுமொத்த விளையாட்டு உலகையும் கண்ணீரில் மூழ்கடிக்கும் ஒரு மாபெரும் சோக செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 அன்று ஏற்பட்டு அசுர இரட்டை நிலநடுக்கத்தில் அர்ஜென்டினாவின் பிரபல கால்பந்து தற்காப்பு வீரர் லூகாஸ் டெரோஜுவின் மனைவியும் அவரது 2 பிஞ்சு குழந்தைகளும் கட்டட இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதனை வெனிசுலா கால்பந்து களப்பான டெபோர்டிவோ லா குவைரா அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. நிலநடுக்கங்களால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான பிளாயா கிராண்டே பிராந்தியத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ட்ரெஜோவின் குடும்பத்தினர் தங்கியிருந்தனர். ஜாராஹோய் பகுதியை தாக்கிய 2 சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களின் போது அவர்கள் தங்கியிருந்த பிரம்மாண்டு அடுக்குமாடி கட்டடம் முற்றிலும் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. இக்கொடூர பேரழிவின் போது லூகாஸ் ரெஜோ தனது குடும்பத்துடன் இல்லை. அவர் தனது தற்போதைய கால்பந்து கிளப்பான மெரிடிமோ அணியுடன் கராகாஸ் நகரில் வரவிருக்கும் ஒரு முக்கிய போட்டிக்கு தயாராவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். நிலநடுக்கத்திற்கு பின் தனது குடும்பத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் ட்ரெஜோ இன்ஸ்டாகிராமில் எங்கள் கட்டடம் இடிந்து விழுந்துவிட்டது, என் குடும்பத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை, தயவு செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் என உருக்கமாக உதவி கோரியிருந்தார். ஆனால் மீட்புக் குழுவினர் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் அவரது மனைவி ஜனீனா மெரனில்லா, பிள்ளைகளான ஆரோன் மற்றும் ஐன்ஹோவா ஆகிய 3 சடலங்கள் மட்டுமே மீட்கப்பட்டன. 2026 FIFA உலகக்கோப்பை போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் சக அர்ஜென்டினா வீரரின் குடும்பத்திற்கு நேர்ந்த இந்த துயரத்திற்கு பல்வேறு சர்வதேச கிளப்புகள் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றன. வீரர் லூகாஸ் டெரோஜுவின் மனைவி ஜனீனா மற்றும் அவரது பிள்ளைகள் ஆரோன், ஜன்ஹோவாவின் துயரமான மறைவால் ஏற்பட்டுள்ள ஈடுகட்ட முடியாத துயரத்தில் DLG சார்பாக நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கின்றோம். இந்த வேதனையான நேரத்தில் லூகாஸுக்கும் அவரது அன்புக்குரியவர்களுக்கும் ஆறுதல் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம் என தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அவசர கூட்டு அறிக்கையின்படி ஜூன் 24 அன்று வெனிசுலாவை உலுக்கிய இந்த இரட்டை நிலநடுக்கங்களால் கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். $100 பில்லியன் வரை உள்கட்டமைப்பு இழப்பு ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பேரழிவில் இதுவரை சுமார் 1000 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் இடிபாடுகளுக்குள் காணாமல் போயுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் மீட்புப் படையினர் கவலை தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய கண்டத்தின் வரலாற்றிலேயே முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக ஆபத்தான மற்றும் வெப்பமான ஒரு கோடைகால தொடக்கம் அதிகாரப்பூர்வமாக பதிவாகியுள்ளது. கண்டம் முழுவதும் தனது அசுரப்பிடியை இறக்கி வரும் இந்த வரலாறு காணாத வெப்ப அலை தற்போது மனித உயிர்களை கொடூரமாக பலி வாங்க தொடங்கியுள்ளது. உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அவசர கூட்டுத் தரவுகளின்படி கடந்த ஜூன் 21 கோடைகால தொடக்கத்திலிருந்து இன்று வரை ஐரோப்பாவில் மட்டும் 1300க்கும் மேற்பட்ட கூடுதல் இறப்புகள் பதிவாகியுள்ளது. ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியுள்ளது. கடும் வெப்பநிலை தற்போது கிழக்கு நோக்கி நகர தொடங்கியுள்ளதால் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த அசுர வெப்பத்தை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வருகின்றனர். கடும் வெப்ப அலை காரணமாக பல நாடுகளின் சுகாதார சேவைகள் தங்களது முழு கொள்ளளவை எட்டி திணறி வருவதாக எச்சரித்துள்ளன. தற்போதைய கள நிலவரப்படி பிரான்ஸ் நாட்டில் மட்டும் கடந்த புதன்கிழமை முதல் வழக்கமாக எதிர்பார்த்ததை விட 1000க்கும் மேற்பட்ட கூடுதல் இறப்புகள் பதிவாகியுள்ளதாக அந்த நாட்டு சுகாதார அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். செக் குடியரசின் பிராக் நகருக்கு வடக்கே உள்ள டோக்சானி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் நேர வெப்பநிலை 41.1 டிகிரி செல்சியஸாக பதிவாகி புதிய சாதனை படைத்துள்ளது. எங்களின் அதிகாரப்பூர்வ வானிலை நிலைய வலையமைப்பில் 41 டிகிரி பதிவாவது இதுவே முதல் முறை. வெப்பநிலை இன்னும் அதிகரித்து வருவதால் இதுவே இறுதிப்புள்ளி அல்ல என செக் வானிலை ஆய்வு நிறுவனமான CHMI எச்சரித்துள்ளது. ஜெர்மனி, செக் குடியரசு, ஹங்கேரி மற்றும் போலந்து ஆகிய நாடுகள் இந்த வெப்ப அலையின் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகின்றன. இங்கு சில இடங்களில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரிக்கு அருகில் பதிவாகி
பதிவாகியுள்ளது. இந்த காலநிலை நெருக்கடி குறித்து உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரியஸ் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது, வெப்ப அழுத்தம் என்பது பெரும்பாலும் ஒரு மௌன கொலையாளி என்று அழைக்கப்படுகின்றது. துரதிருஷ்டவசமாக ஐரோப்பிய வீடுகள், பணியிடங்கள் மற்றும் பள்ளிகள் இத்தகைய அரசு வெப்பநிலையை தாங்கும் வகையில் கட்டப்படவில்லை. தயார்நிலை தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வலுவான சுகாதார அமைப்பு சார்ந்த பதிலளிப்புகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் கடும் வெப்பத்தால் ஏற்படும் சுகாதார அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள உலக சுகாதார அமைப்பு தனது உறுப்பு நாடுகள் மற்றும் கூட்டாளர்களுடன் இணைந்து தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளது. அண்மைய பகுப்பாய்வுகளின்படி துருக்கியை தவிர்த்து ஐரோப்பாவில் மட்டும் மொத்தம் 381 மில்லியன் 38.1 கோடி மக்கள் 30 பாகை செல்சியஸுக்கு மேற்பட்டு கடுமையான வெப்பநிலையை நேரடியாக எதிர்கொள்ளும் அபாயத்தில் உள்ளனர். இத்தாலி மற்றும் ஜெர்மனியின் முக்கிய சாலைகளில் 45 பாகை செல்சியஸ் வெயில் காரணமாக போக்குவரத்து சிக்னல் விளக்குகளை உருகி சரிந்தன. பொதுவாக குளிர்ந்த மற்றும் மிதமான காலநிலையை கொண்டு ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஜூன் மாத இறுதியில் இத்தகைய அசுர வெயில் பதிவாவது இதுவே முதல் முறையாகும். பிரான்சில் 43 பாகை செல்சியஸ் வெப்பத்தால் பள்ளிகள் மூடப்பட்டு பாரிஸ் நகர அடுக்குமாடி குடியிருப்புகள் நெருப்பு பட்டிகளாக மாறியுள்ளதால் மக்கள் பூங்காக்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இது வெறும் தற்காலிக கோடைகாலம் அல்ல, மாறாக உலகளாவிய பருவநிலை மாற்றத்தின் கோர முகம் என சர்வதேச காலநிலை வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நிலைமை மோசமடைந்து வருவதால் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் பொதுமக்களுக்கு குளிர்ந்த நீர் விநியோகம், அவசர குளிர்விப்பு மையங்கள் மற்றும் முதியவர்களை கண்காணிக்கும் அவசர கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஐரோப்பாவை காலநிலை மாற்றம் மற்றும் வெப்பலை உலுக்கி வரும் இதேவேளையில் இந்தியாவிலும் கோடை வெப்பத்தின் தாக்கம் காரணமாக மின் சாதனங்கள் வெடித்து சிதறும் விபத்துக்கள் அதிரடியாக அதிகரித்துள்ளன. இதன் உச்சகட்டமாக இன்று காலை உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவின் செக்டர் 119 உள்ள ஆரண்யா சொசைட்டி என்ற உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆரண்யா சொசைட்டி கட்டடத்தின் 22வது மாடியில் உள்ள ஒரு குடியிருப்பில் கடுமையான வெப்ப அழுத்தம் காரணமாக குளிரூட்டும் கருவி திடீரென வெடித்து சிதறியுள்ளது. இதனால் அந்த மாடி முழுவதும் அசுர வேகத்தில் தீ பரவியது. தகவல் கிடைத்தவுடனே தீயை கட்டுக்குள் கொண்டுவர சுமார் தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அவசரமாக அனுப்பப்பட்டு மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டன. அதிர்ஷ்டவசமாக இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இந்த விபத்து குறித்து அறிந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஜோகி ஆதித்யநாத் நிலைமை உடனடியாக கவனத்தில் கொண்டு மீட்பு பணிகளை நேரில் மேற்பார்வையிட மூத்த அதிகாரிகளுக்கு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார். நொய்டா விபத்து மட்டுமின்றி தலைநகர் டெல்லி பிராந்தியத்திலும் இதேபோன்ற உள்கட்டமைப்பு தீ விபத்துக்கள் என்று பதிவாகியுள்ளன. கடந்த ஜூன் 3ஆம் தேதி அதிகாலையில் தெற்கு டெல்லியில் கவுஸ்ட்ரானி பகுதியில் உள்ள எப்ளோரிஸ் டே ஹோட்டலில் ஏற்பட்ட கொடூர தீ விபத்து ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கட்டடம் முழுவதும் பரவிய அந்த தீயில் சிக்கி பல வெளிநாட்டினர் உட்பட குறைந்தது 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது நொய்டாவின் 22வது மாடி மற்றும் கேசவபுரத்திலும் இத்தகைய தொடர் தீ விபத்துக்கள் நிகழ்ந்து வருவது கோடை காலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் மின் பாதுகாப்பு மற்றும் ஏசி பயன்பாட்டு விதிமுறைகளை மக்கள் தீவிரமாக பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது என தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் எச்சரித்துள்ளது. கிழக்கு ஜெர்மனியில் 2ஆம் உலகப் போரின் வெடிமருந்து எச்சங்கள் நிறைந்த கோரிஸ்கைட் காட்டுப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் தீயணைப்பு வீரர்களின் பணி சவாலானதாக அமைந்துள்ளது. அதிவீரிய வெயிலால் காடுகளில் தீப்பிடித்துள்ள நிலையில் பூமிக்கு கீழே புதைந்து கிடக்கும் 2ஆம் உலகப் போரின் வெடிமருந்து எச்சங்கள் அடுத்தடுத்து வெடிக்க தொடங்கியிருப்பது ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் அதர வைத்துள்ளது. கடுமையான வறட்சி மற்றும் வெப்பம் காரணமாக ஜெர்மனியின் பல்வேறு காடுகளில் அசுர வேகத்தில் தீ பரவி வருகிறது. கிழக்கு ஜெர்மனியில் உள்ள கோரிஸ்கைட் காட்டுப்பகுதியில் காட்டு தீ பரவியதால் அங்கு புதைந்திருந்த 2ஆம் உலகப் போர்க்கால வெடிமருந்துகள் பயங்கர சத்தத்துடன் வெடிக்க தொடங்கியுள்ளன. இதனால் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே நுழைய முடியாமல் தவித்து வருகின்றனர். தென்மேற்கு ஜெர்மனியின் டிரைசன் கிராமத்திற்கு அருகே வெடிப்பொருட்கள் அகற்றப்பட்டதாக கருதப்பட்ட முன்னாள் ராணுவ தளத்தில் தீ பரவியது. அங்கு தொடர் வெடிப்புகள் நிகழ்ந்ததால் ராணுவத்தின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு அவசரமாக வரவழைக்கப்பட்டுள்ளது. தீயின் தீவிரம் மற்றும் வெடிகுண்டு ஆபத்து காரணமாக ஞாயிற்றுக்கிழமையன்று டிரைசன் பகுதியிலிருந்து சுமார் 650க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஜெர்மனி மற்றும் புலந்த நாடுகள் தங்களது வரலாற்றிலேயே மிக கொடூரமான வெப்பநிலையை பதிவு செய்துள்ளன. முன்னெப்போதுமில்லாத இந்த சூழலை எதிர்கொள்ள இரு நாட்டு அரசாங்கங்களும் அவசர கால நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. தலைநகர் பெர்லினில் தகிக்கும் வெயிலால் தவிக்கும் குடியிருப்பாளர்களும் சுற்றுலா பயணிகளும் குளிர்ச்சி அடைவதற்கு உதவும் வகையில் காவல்துறையினர் தங்களது கலவர தடுப்பு நீர் பீரங்கிகள் மூலம் வானத்தை நோக்கி நீரை பீச்சி அடித்து குளிர்ந்த தூறல்களை உருவாக்கி வருகின்றனர். ஜெர்மன் தேசிய ரயில் சேவை நிறுவனமான டாச் பான் அதீத வெப்பத்தால் தண்டவாளங்கள் மற்றும் மின் இணைப்புகள் பாதிக்கப்படலாம் என்பதால் பொதுமக்கள் தங்களது அவசியமற்ற அனைத்து பயணங்களையும் உடனடியாக தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. பொலந்து பாதுகாப்பு முகமை வார இறுதி முழுவதும் மக்கள் சூரிய ஒளியையும் கடுமையான உடல் உழைப்பையும் தவிர்க்குமாறும் தண்ணீர் அருந்துமாறும் தொப்பிகளை அணியுமாறும் வலியுறுத்தி மில்லியன் கணக்கான மக்கள்
மக்களுக்கு அவசர குறுஞ்செய்திகளை அனுப்பியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.